ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல் கார்பன். இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய முந்திரி கொத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முந்திரி கொத்து பண்ணுறதுக்கு இன்னைக்கு நான் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பருப்பை நம்ம கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். நீங்கள் வறுத்துட்டு இருக்கும் போதே இந்த பாசிப்பருப்போட வாசனை வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி வறுத்து எடுக்கும் போது நம்ம பாசிப்பருப்பை ஈஸியாக மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதே மாதிரி சீக்கிரமாக வேகும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கலாம். இப்போ அதே பேனில் 1/2 கப் துருவின தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி தேங்காவை நல்லா வதக்கி சேர்க்கும் போது முந்திரி கொத்தோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 15 நாள் ஆனால் கூட இந்த முந்திரி கொத்து கெட்டே போகாதுன்னு நீங்கள் வச்சு கூட சாப்பிட்லாம். தேங்காவை கருக விடக்கூடாது. நம்ம தேங்காவை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்க போகிறோம். இந்த தேங்காயில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இதோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வறுத்து ஆற வச்சிருந்த பாசிப்பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு துண்டு சுக்கு, 3 ஏலக்காய் ரெண்டுமே சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக பவுடர் மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் கொரகொரப்பாக இந்த அளவுக்கு இருந்தால் நல்லா இருக்கும் சாப்பிடும் போது. இன்னைக்கு வெள்ளைப்பாகுக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேண்டியதுதான். நம்ம வதக்கி அரைச்சி வச்சிருந்த பச்சை பயிறு, தேங்காய், கடைசியாக நம்ம செஞ்சு வச்சுருந்த வெள்ளைப்பாகையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த சூடிலே நல்லா கலந்து விட்டுக்கணும். வெள்ளைப்பாகு தூசியாக இருந்தால் வடிகட்டி சேர்த்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம கையிலே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதோட சூடு ஆறத்துக்கு முன்னாடியே நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா இது சீக்கிரமாகவே ஹார்ட் ஆகிடும். இந்த இடத்துல முந்திரி கொத்து பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கம்மி அமௌண்ட் பண்ணும்போது ஈஸியாக நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். ஆனால் இதே பெரிய அமௌண்ட் பண்ணும்போது யாராவது உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும். நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது நல்லா டைட்டாக ஸ்டிஃபாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். நீங்கள் லூஸாக உருண்டை பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணெயில் நீங்கள் போடும் போது அது உடஞ்சி வந்துடும். இந்த அளவுக்கு இருக்கணும். இதே மாதிரி எல்லாமே ஒரே சைஸில் உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா உருண்டை பண்ணதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் போல் இதை ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். நம்ம முந்திரி கொத்தை பைண்ட் பண்ணுறதுக்கு மேலே இருக்க மாவை ரெடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ அந்த மாவுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம திக் பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திக் பேஸ்ட் மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணி மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா மாவு வந்து உங்களுக்கு அந்த முந்திரி கொத்தில் ஒட்டாது, பிரிஞ்சு வந்துடும். எண்ணெயில் போடும் போது உங்களுக்கு மாவு அப்படி பிரிஞ்சிச்சுன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் மைதா ஆட் பண்ணி கூட இது பண்ணுவாங்க. ஆனால் டேஸ்ட் வந்து இந்த அரிசி மாவில் தான் இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம திக் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது எண்ணெயில் எப்படி போட்டு பொரிச்செடுக்கலான்னு பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பாசிப்பருப்பு உருண்டையை 3 நம்ம சேர்த்து இந்த மாவில் டிப் பண்ணி எடுத்து ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். நீங்கள் 3 சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். நம்ம பேஸ்ட்டு திக்காக செஞ்சுருக்கனால ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த உருண்டையில் வந்து நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். அதனால் நீங்கள் எண்ணெயில் போடும்போது திரிஞ்சு வராது. இதுக்கு நீங்கள் மைதாலாம் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் திக் பேஸ்ட்டாக மட்டும் ரெடி பண்ணால் போதும். இதை அப்படியே எண்ணெயில் எடுத்து போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. மிதமான சூடில் வச்சு அழகாக பொரிச்சு எடுத்துட்டோன்னா நமக்கு திரியாமல் வரும். ஃபஸ்ட்டு போட்டோடனே நம்ம திருப்பி போடக்கூடாது. ஒரு 2 நிமிஷமாவது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம்.
நீங்கள் சிங்கிளாக போட்டு கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் முந்திரி கொத்துனாலே 3 போடணும். அப்படியே கொத்து கொத்தாக எடுத்து போடுறது தான் முந்திரி கொத்து. நம்ம எந்த மாதிரி பண்ணாலும் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அழகாக முந்திரி கொத்து ரெடி ஆயாச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் பொரிச்சு எடுத்துட்டா போதும். இப்போ இது எப்படி உள்ள நல்லா வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கையால் கொஞ்சம் எடுத்து உடைக்கிறதுக்கு ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம பாசி பருப்பை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சினால அந்த டெக்ஸ்சரை உங்களுக்கு அழகாக இருக்கும். உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்கும். நம்ம மைதா யூஸ் பண்ணாமலே இந்த முந்திரி கொத்தை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷேர் ஃபுட், ஸ்ப்ரெட் லவ். Thanks for watching.